அப்ப ஏற்கனவே ஃபிளாப் எல்லாம் டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஃபிளாப்பை வந்து ரிட்ராக்ட் பண்ணனா தெர் இஸ் எ டேஞ்சர். ஏன்னா உடனே சிங்க் ஆகி விழலாம். லண்டன் ஹீத்ரோல சைனால இருந்து 777 போயிங் வந்துட்டு இருந்தது. வரும்போது ஹேட்டன் கிராஸ்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அங்க ஒரு பிஸி டைம். அவ்வளோ பேர் ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாமே ட்ரெயினுக்காக ஏறிட்டு வந்துட்டு போயிட்டு ரொம்ப பிஸியா இருக்கா. தாண்ட உடனே ஏர்போர்ட் கம்பவுண்ட் வந்து அந்த கிட்ட வரும்போது எப்பயுமே பிளைன் வந்து இறங்கும் போது நம்ம கேஸ் பெடல்ல கால் எடுக்கிற மாதிரி நீங்க ஸ்பீடா போவேனா ஸ்பீடை குறைக்கணும்னா நீங்க கார்ல இருந்து த்ராட்டில் அந்த ஆக்சிலரேட்டர்ல இருந்து கார் எடுத்துருவீங்க. அதே மாதிரி தான் பிளைன்லயும் உங்களுக்கு பவர் கொடுக்க மாட்டாங்க. பவர் இல்லாத சும்மா இதுல வர நியூட்ரல் வர மாதிரி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கிட்ட வரும்போது அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பவர் தேவை. கீழே கொஞ்சம் சிங்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேல போயிடும். திருப்பி மேல போய் ஓவர் அளவுக்கு அந்த அந்த கிளைட்ஸ்ல தாண்டி போயிடுச்சுன்னா கொஞ்சம் பவர் குறைப்பாங்க. இந்த லாஸ்ட் 500 ஃபீட்ல இந்த மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பைலட்ஸ் நீங்க யூடியூப் வீட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பைலட்டுக்கு தெரிஞ்சது சுத்தமா 2 இன்ஜின்லயுமே பவர் இல்லை. இவர் பவர் கொடுத்து பாக்குறாரு, இன்ஜின் வேலை செய்ய மாட்டேன். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அப்ப ஏற்கனவே ஃபிளாப் எல்லாம் டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஃபிளாப்பை வந்து ரிட்ராக்ட் பண்ணனா தெர் இஸ் எ டேஞ்சர். ஏன்னா உடனே சிங்க் ஆகி விழலாம். ஆனா அதே நேரத்துல அந்த டிராக் குறைஞ்சு இன்னும் கொஞ்சம் முன்னால் போலாம். அவரால் லேண்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும். அவர் அந்த கிரௌட் அவாய்ட் பண்ணிட்டோமா ஒண்ணு கீழே இருக்கவங்க தப்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு இந்த கிரௌட் அவாய்ட் பண்ணிட்டோமா அங்க புல் இருக்கு, புல்வெளி, அதுல போய் விழுந்தோமா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சாமர்த்தியமா அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரொம்ப கிளவரா திங்க் பண்ணி அவருடைய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிரேட். குயின் கூட அதுக்கு அவருக்கு சர் பட்டெல்லாம் கொடுத்தாங்க பிரிட்டன்ல. எனிவே அது வந்து போய் அவர் நினைச்ச மாதிரியே போய் புல்லுல விழுந்தது. எல்லாருமே பிளேன் உடைஞ்சிருச்சு. ஆனா ஆளுங்களுக்கு அடி எதுவுமே இல்லை, எல்லாருமே படிச்சுட்டாங்க. சோ இது வந்து இது மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் அந்த நேரத்துல பண்ணியிருக்காராங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒருவேளை அந்த பெரிய டால் பில்டிங் அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கேப் ஏதாவது பக்கம் இருந்ததா, அது முடிய கொஞ்சம் இது ஃபிளாப் எடுத்துட்டா போயிருமான்னு நினைச்சு பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. போக பார்த்தா தெரியும். ஆனா மோர் நம்புற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி அந்த முதல்ல சொன்ன பாசிபிலிட்டி.